இனிய காலை வணக்கம் நேயர்களே. கோடை மலையின் மணிமகுடம் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். உங்களோடு உங்கள் அன்பான ஜே ரகுராமன். இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைப்பவர் திரைப்பட பாடலாசிரியர், குறும்பட இயக்குனர். இவருடைய பூர்வீகம் அதிராம்பட்டினம். அதிராம்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு பயணப்பட்டு இன்றைக்கும் திரைத்துறையில் ஒரு திரைப்பட பாடலாசிரியராக நேரடியாக தமிழ் திரைப்பட பாடல்களை எழுத வேண்டும் என்ற கனவுடன் பயணப்பட்டு கொண்டிருப்பவர். இவர் மாற்று மொழி திரைப்படங்களின் பாடல்களை எழுதுவதில் மிகச் சிறந்தவர். இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருப்பவர். தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழி திரைப்படங்களில் நிறைய பாடல்களை கொடுத்திருப்பவர். இவர் இதுவரை 4 கவிதை தொகுப்புகளையும் 1 சிறுகதையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இவருடைய சிறுகதை தொகுப்பானது சிங்கப்பூர் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவருக்கு உரிய விருதை பெற்றுக் கொடுத்தது. மேலும் இவருடைய கவிதை தொகுப்பில் அவள் ஒரு ஆச்சரியக்குறி கவிதை தொகுப்பானது உலக தமிழ் பல்கலைக்கழக அமெரிக்க விருதை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 2 குறும்படங்களை இயக்கியிருப்பவர். திரைத்துறையில் தமிழ் பாடல்களை எழுதுவதில் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அடுத்த கட்டத்திற்கு முயன்று கொண்டு இருப்பவர். இயக்குனராக வேண்டும் என்ற கனவுடன் முயற்சித்து கொண்டிருப்பவர். இப்படி பன்முகங்களை கொண்ட ஒருவர்தான் இன்றைக்கு நம்முடன் கலை பயணத்தில் இணைந்து தன்னுடைய பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நம்மளுடைய கலைப்பயணம் வழியாக பல்வேறு முகம் தெரியாத நபர்களை நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இவரும் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒருவர்தான். ஆம் நேயர்களே, இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைகிறார் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் குறும்பட இயக்குனர் தமிழன் இளையா அவர்கள். சந்திப்போமா? வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு கலை பயணத்துக்கு ஊன்றுகோலா இருக்கிற, ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களை வளர்க்குறாங்க. அதன் மூலம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானு ரொம்ப நன்றி என்ன தொடர்பு கொண்டதுக்கு. நன்றி உங்களுக்கும். எங்களுக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல. எப்படி இருக்கு இந்த கலைப்பயணம்? ரொம்ப கஷ்டமா தான் சார் போயிட்டு இருக்கு. திறமைகள் இருந்தும் இன்னும் வெளியே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. என்னை நான் ஒரு இடத்துக்கு கொண்டு வர ரொம்ப உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அது விரைவில் கைவரப்பெறும் என நம்புறேன். நிச்சயமா. ஏன்னா உழைத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் நாம சொல்லலாம். கடினமா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் உழைக்க வேண்டும். அது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த வகையில உங்களுடைய உழைப்பின் வெற்றி மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். மிக அருகில் தான் நீங்க இருக்கீங்க. மிக விரைவில் உங்களுக்கான அடையாளம் இந்த கலைத்துறையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உங்களை பத்தின ஒரு அறிமுகம் சொல்லுங்க, நம்ம கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு. கண்டிப்பா உங்க வாக்கு பலிக்கட்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பா என்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் என்னை வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரகுராமன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, சில சாதாரண விஷயங்கள் தான் இருக்கு. இன்னும் நான் சாதிக்கவே இல்லை. இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கலை பயணத்துல. என்னை பத்தி சொல்லணும்னா, என் பெயர் தமிழன் இளையா. என்னுடைய இயற்பெயர் சாவுள்ள மீது. சினிமாக்காக நான் என்னுடைய நேம மாத்தி வச்சிருக்கேன். என்னுடைய முதல் ஆரம்பம், அதாவது இலக்கிய ஆரம்பம்ங்கிறது எங்கள் ஊரான அதிராம்பட்டினம். அந்த ஊர்ல இருந்தா எனக்கு தொடங்குனுச்சு. இந்த கலைப்பயணத்தை தொடங்கி வைத்தவர் என்னுடைய வகுப்பு தோழர், இளந்தமிழ் தொண்டன் சொல்லிட்டு ஆரம்பத்துல நிறைய பட்டிமன்றங்கள்ல பேசுவாரு. நிறைய துணுக்குகள், ஜோக்குகள், கவிதைகள் எழுதுவாப்ல. அதுக்கப்புறம் நிறைய கவியரங்கங்கள் நடத்துவாரு. அவர் தான் எனக்கு முதலா என்ன தூண்டி எழுத வச்சு இந்த நிலைக்கு தள்ளி விட்டது அவர் தான்.
தேவமதியே நினைவின் பதியே தாளகதியே துளியின் தெளிவே தாவிய வந்த இதய இறகே நாணல் தொடவே மனதில் குளிரே தானே மாறி என் பூமியும் வானமானதாலே 100 பொன்னிலா தோன்றவே என்னில் உன் கனாவே நீ தூரல் போல காற்றில் வந்த உணர்வில் பனியின் தூவலே தேவமதியே நினைவின் பதியே தாளகதியே துளியின் தெளிவே தாவியமந்த இதய இறகே நாணல் தொடரே மனதில் குளிரே ராவின் பொழுதில் காலை மலரும் உன்னை நானும் கண்டாலே தூர இருளில் மஞ்சள் நதியில் நானும் நனைவேன் முன்னாலே கண்ணோர மாயையில் நீண்ட பார்வையில் மாண்டேன் நானடி தனியாய் நிறைவாய் என்னில் வந்த நாள் என்னை காணல தேடி தந்திடு பிழைப்பேன் நிஜமாய் முதலாய் முடிவாய் நீதானே என்னாலும் தேவமதியே நினைவின் பதிவே தாளகதியே துளியின் தெளிவே தாவியமந்த இதய இறக நாணல் தொடவே மனதில் குளிரே டைல்ஸ் வாங்க பிஜிஎஸ் டைல்ஸ்க்கு வாங்க. 3 ஏக்கர் பரப்பளவில் உசிலை நகரின் மிகப்பெரிய டைல் ஷோரூம் பிஜிஎஸ் டைல்ஸ். உங்கள் இல்லம் அழகாகும் எங்களால். பிஜிஎஸ் டைல்ஸ், உசிலம்பட்டி. மங்களன் மங்களின் 45வது ஆண்டு விழா பொன்னான பாரம்பரியத்தின் சிறப்பு கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய பங்கான உங்களையும் மகிழ்விக்க உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், மேலும் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில் உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். அண்ணே, பொண்ணு பிளஸ் 2 முடிச்சிட்டா ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறா. எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குனே? தம்பி, ஐடி துறையில நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ்ல BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BSc சைபர் செக்யூரிட்டி, BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற 5 கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு டாப் MNC ஐடி கம்பெனிகள்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட தனி சிறப்பு என்னன்னா, நம்ம ரீஜன்லயே NAC கமிட்டியால A++ அந்தஸ்து பெற்ற ஒரே காலேஜ் நம்ம மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ் தான். For admissions contact 7382812345. கோடை பண்பை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலைப்பயணம். இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைந்து தன்னுடைய கலைத்துறை பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் மாற்றுமொழி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் குறும்பட இயக்குனர்
தமிழன் இளையா அவர்கள். அதாவது உங்களை பத்தின ஒரு தேடல் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க, புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, 2 குறும்படங்கள் இயக்கி இருக்கீங்க. இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை இலக்கியம். இந்த இலக்கியத்தின் மீது ஆர்வம் என்ன? நான் ஆரம்பத்துல துபாயில இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 91 எனக்கு வெளிநாடு தான் என்னுடைய இருப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு விரக்தியும் ஒரு வேதனையும் இருந்துச்சு. அங்க உறவுகளை பிரிஞ்சு என்னடா நம்ம இப்படியே இந்த வேலையிலேயே அழிஞ்சு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எழுதுனா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் ஜோக்குகள் இப்படி எழுதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஊர்ல வந்தப்பதான் என்னுடைய நண்பர் இளந்தமிழ் தொண்டன் என்னுடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு கவிதை எழுதுறதுக்கு என்னை முடுக்கி விட்டார். சரி, அதன் மூலம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தோட நின்றுல தொடர்ந்து அதை பண்றதுனால அதுக்கப்புறம் 5 புத்தகங்கள் போட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது பாடல் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்திலே ஒரு 100 டப்பிங் படங்களுக்கு பாட்டு எழுதிட்டேன் சார் நான். அருமை, மிக சிறப்பான விஷயம். ஒரு 5 வருடங்களில் 100 பாடல்களை, அதுவும் அதாவது மாற்று மொழி திரைப்படங்களுக்கான பாடல்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா சார், அருமையான விஷயம். இப்ப நீங்க கவிதை புத்தகங்கள் வெளிவந்திருக்கு உங்களுடைய பெயரில். எத்தனை கவிதை புத்தகங்கள்? உங்களுடைய முதல் கவிதை எழுதிய ஞாபகம், அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நான் இது வரைக்கும் ஒரு 4 கவிதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். சரி, முதல் கவிதை தொகுப்பு அவளுக்கும் உண்டு சில உணர்வுகள். அது ஒரு ஆழமான ஒரு கவிதை, பெண்ணியம் பேசும் அந்த கவிதை. சரி, நான் பெருசா கொண்டு போல மணிமேகலை பிரசுரம் மூலம் வெளிவிட்டேன். இப்ப தமிழ்நாட்டுல அனைத்து லைப்ரரிகளிலும் அந்த புத்தகம் இருக்கு. எனக்கு பல விருதுகளை வாங்கி தரணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. 2வது கவிதை தொகுப்பு ஆதலால் திருப்பி பாருன்ற ஒரு தொகுப்பு. சரி, அத நான் பரவலா, அது மணிமேகலை பிரசுரம் தான், பரவலா நானே கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அதை துபாயில வெளியிட்டோம். அந்த விழாவில் சரியான கூட்டம். அப்ப ஒரு தம்பதி வந்திருக்காங்க ஃபேமிலியோட என்னுடைய நிகழ்வுக்கு. எனக்கே தெரியாது, யாரோ ஒரு நண்பர் அழைப்பின் பேர்ல. அப்புறம் விழா முடிஞ்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு அவங்க போன் பண்ணியிருந்தாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி, அப்ப நான் இளைய சாகுல்னு எழுதினேன். சரி, புத்தகங்கள்லாம் இளைய சாகுல் தான் இருக்கும். இளைய சாகுல் அப்படின்னு கேட்டாப்ல. ஆமா, இது மாதிரி உங்க புத்தகம் படிச்சேன், அதுல 2 கவிதை எழுதிருக்கீங்க, மயக்கும் மருதாணி செடியன்னு ஒரு கவிதை, பூண்டு ஒரு கவிதை. எல்லா கவிதைகளும் நல்லா இருந்தாலும் இந்த 2 கவிதை ரொம்ப எனக்கு மனசை பாதிச்சிருச்சு. ஒரு சின்ன விமர்சனம் சொல்றேன் கேளுங்க. அதாவது என்னுடைய அலமாரியில இந்த பக்கம் மேத்தா இருக்கிறாரு, அந்த பக்கம் வைரமுத்து இருக்கிறாரு, உங்கள் புத்தகத்தை நான் நடுவுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனமா பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டாரு. நான் அப்ப நோன்பு காலம், ஒரு 8 வருடத்துக்கு முன்னால் நடந்தது. அது அப்போ ஒரு நோன்பு காலம். நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்க நோன்பு திறக்கிற மாதிரி வந்துருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் என்னை பத்தி கேட்டாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவங்க ஒரு பிராமின் ஃபேமிலி தான். பெரிய ஆச்சரியம், நீங்க தமிழை வளர்க்கணும், உங்களுக்கு நல்லா எழுத வருது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுவும் புத்தகம் மறுபடியும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா மேடம், ஒரு கவிதை தொப்பு கூட இருக்கு, அவள் ஒரு ஆச்சரியக்குரிய அதன் பேரு அப்படின்னு சொன்னேன். நான் அதை ஸ்பான்சர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு 15,000 ஒரு கையில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்க கம்பெனிக்கு நாங்க இஃப்தார் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன 35 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 35 பேருக்கும் இஃப்தாருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப வாழ்த்துனாங்க. வாழ்த்துட்டு நான் விடைபெற நேரத்துல ஒரு கவர் ஒண்ணு கொடுத்தாங்க. நீங்க இத போய் வீட்டுல போயிட்டு திறந்து பாருங்க அப்படின்னாங்க. என்னடா அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 500 ஒரு 500 திரகமோ ஒரு 1000 திரகமோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அப்பவே அதாவது ஊர் தொகைக்கு 1 லட்ச ரூபா இருந்தது. பயங்கர ஷாக்கா இருந்தது. அந்த 1 லட்ச ரூபா வச்சு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, வீண் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கேட்கும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 லட்ச ரூபா வச்சு ஒரு சின்ன நிலம் ஒண்ணு வாங்கி அந்த பத்திரம் முடிச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் வீண் பண்ணல, உங்க பெயர்ல அது கிடக்கட்டும்
அந்த நிலம் இன்ன வரைக்கும் கிடக்குது. எனக்கு ஒரு சொத்தா இருக்கிறது, இப்போ நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். ஒரு சொத்தா இருக்கிறது அந்த ஒரு 1/2 மணக்கட்டு நிலம் தான். அது வந்து எனக்கு எழுத்து வாங்கி கொடுத்தது. அருமை, ரொம்ப அழகான விஷயம். பந்தானாழமாக பிள்ளைகள் வானமாக உறவென்ற பாலமாக மேலேறும் ஏணியாக கரை சேர்க்கும் தோணியாக ஆனந்த அன்னையாக உலகத்தை நீ காண உழைத்தேன் தானே, காணாத உலகத்தை நீ காண உழைத்தேன் தானே, கலை தேய்தான் தேய்வேனே நான் தினமும் தானே, கலை தேய்தான் தேய்வேனே நான் தினமும் தானே, உன் ஆசை தீர்க்கத்தான் நான் இங்கு புலன்றேன் தானே, உன் ஆசை தீர்க்கத்தான் நான் இங்கு புலன்றேன் தானே, தூக்கத்தை தொலைத்தேனே நான் மெலிந்தேன்
அண்ணே பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிட்டா ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறா எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குனே? தம்பி, ஐடி துறையில நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற 5 கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு டாப் எம்என்சி ஐடி கம்பெனிகள்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட தனி சிறப்பு என்னன்னா, நம்ம ரீஜன்லயே NAC கமிட்டியால A++ அந்தஸ்து பெற்ற ஒரே காலேஜ் நம்ம மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ் தான். For admissions contact 7382812345. காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்புகள் மற்றும் கியூட் நுழைவுத் தேர்வு இல்லாத பிற படிப்புகளுக்கும் May 31 வரை ruralunion.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கோடை பண்பை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலைப்பயணம். இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைந்து தன்னுடைய கலைத்துறை பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் மாற்றுமொழி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் குறும்பட இயக்குனர் தமிழன் இளையா அவர்கள். அதாவது உங்களுடைய திறமையை அறிந்து பாராட்டி அந்த கொடுத்த வெகுமதியை மிக சரியாக கையாண்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அழகான ஒரு மனம் உங்களுக்கு இருக்கு. இப்ப நிறைய பாடல்கள் எழுதிருக்கேன், 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் டப்பிங் பாடல்கள் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. வேறுபாடு என்ன டப்பிங் பாடல்கள் எழுதுவதற்கும் வழக்கமான திரை இசை பாடல்கள் அதாவது தமிழ் பாடல்கள் எழுதுவதற்கும் இந்த மாற்று மொழி திரைப்படங்களுக்கான பாடல்கள் எழுதுவதற்குமான உள்ள வேறுபாடுகள் என்ன? அது மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு சார். ஒரு நேரடி படத்துக்கு பாடல் எழுதுறது ரொம்ப எளிது. அதாவது அவங்க தத்தகாரம் கொடுப்பாங்க, சரி, ஒரு டீம் மாதிரி அது வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கு ஒரு சுச்சுவேஷனை சொல்லிடுவாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எழுத போறோம், சரி, அந்த நம்ம என்ன வார்த்தைகள் போட்டிருக்கோமோ அதுக்கு காட்சி அமைப்பு பண்ணுவாங்க நேரடி பாடல்னா. சரி, இது எளிதா நம்ம எழுதிடலாம். அதே சமயம் ஒரு டப்பிங் பாடல்ங்கிறது அந்த கட்டமைப்புல வராது. அந்த டப்பிங் பாடலுக்கு என்ன சிரமம்னா, ஒரு மலையாள பாடலோ ஒரு தெலுங்கு பாடலோ ஒரு கர்நாடக பாடலோ நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. சரி, இதை நம்ம கேட்டு அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டும் கரெக்டா கொடுக்கணும், அந்த வாயசைப்புக்கும் எழுதணும், வார்த்தையை போடணும் தமிழ்ல, அதே மாதிரி அது டியூன்லயும் இருக்கணும், அந்த காட்சிகளுக்கு இல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். அது மிக மிக கடினம். இது மிகப்பெரிய பயிற்சி எனக்கு. சரி, கிட்டத்தட்ட 100 பாடலுக்கு மேல எழுதிட்டேன். இது வரைக்கும் ஒரு பாடலோட கரெக்ஷன் கிடையாது. அது கண்டென்ட்லயும் சரி எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கும். அவங்க ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பாட்டு அனுப்பிடுவாங்க. சரி, இந்த டப்பிங் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேரை போட மாட்டாங்க, ரொம்ப குறைவான தொகை கொடுக்கறாங்க. ஆனா கடினமான வேலை அது. ஒரு 1000 2000 தான் கொடுக்கறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தம். இத யாராச்சும் கேட்பாங்களா இத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீண்ட நாள் ஒரு மனசுக்குள்ளேயே அந்த கோரிக்கை இருக்கு. சரி, நம்மளால முடியல. ரொம்ப கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் தான் அந்த பாடல்களை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். தானே யாரோ வானேன், யாரோ இங்கே நானாய் போனேன், நானும் முந்தன் நானும் கண்ட நாள் நான் காற்றின் மேலே ஊஞ்சலானேன், காயம் முன்னால் ஆறிப்போனேன், நீயும் செஞ்ச மாயத்தாலே தான். தானே யாரோ வானேன், யாரோ இங்கே நானாய் போனேன், நானும் முந்தன் நானும் கண்ட நாள் காற்றின் மேலே ஊஞ்சலானேன், காயம் முன்னால் ஆறிப்போனேன், நீயும் செஞ்ச மாயத்தாலே தான். பறவையா
நேரத்திலே வரமே உன்னை தந்தால் வாழ்வின் நானும் மகிழ்வேன், இல்லை என்று சொன்னால் சரணாய் மாடிவேன். என்னை உன்னில் காண வழியை விட்டால் உடையாய் நானும் விருந்திடுவேன். தானம் நீயடி விரலாய் வந்திட, தானம் நீயடி விரலாய் வந்திட, தாகம் தானடி தண்ணீர் தந்திட. தானே தானே யாரோ வானேன், யாரோ இங்கே நானாய் போனேன், நானும் முந்தன் நானும் கண்ட நாள் நான் நான். காற்றின் மேலே ஊஞ்சலானில் காயம் முன்னால் ஆறிப்போனேன், நீயும் செஞ்ச மாயத்தாலே தான் தான் தான். தோட்டம் நான், ஏவாள் வாசம் நீ, காதலின் ஆதியே என்னிலே ஆதியே. உந்தன் பாத சுவட்டில் ஈரம் ஊறக் கண்டேன், உன்னில் பாய்ந்த ஒளியில் விழியை துவைத்தேன். செங்கல் பெண்ணே உன்னை கட்டிக்கொண்டாளே என் குடிசை மாளிகையாகும். தேகம் நானடி உயிராய் வந்திட, தேகம் நானடி உயிராய் வந்திட, ஊனம் தானடி கால்கள் தந்திட. தானே தானே யாரோ வானேன், யாரோ இங்கே நானாய் போனேன், நானும் முந்தன் நானும் கண்ட நாள் நான் நான். காற்றின் மேலே ஊஞ்சலானில் காயம் முன்னால் ஆறிப்போனேன், நீயும் செஞ்ச மாயத்தாலே தான் தான் தான். சரி, இப்ப நீங்க எந்த, அதாவது அதிகமாக நீங்க எழுதப்பட்ட மொழி எந்த மொழி, எத்தனை பாடல்கள் எழுதிருக்கீங்க? இல்ல 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் ஆச்சு. அதுல வந்து தெலுங்கு நிறைய எழுதியிருக்கேன். சரி. அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா. இந்த 3 மொழிகள்லயும் கிட்டத்தட்ட 100 பாடலுக்கு மேல வந்துருச்சு. எனக்கு எல்லாமே ரெக்கார்டுல வச்சிருக்கேன். சரி. இன்னொன்னு வந்து இதுல வந்து என்னுடைய பாடல்களை நீங்க கேட்டா அது டப்பிங் பாடல் மாதிரியே இருக்காது. அதுதான் அதுல முக்கியமான விஷயம். நேரடி தமிழ் பாட்டு மாதிரி இருக்கும். ஒரு நண்பர், அவர் ஒரு இசையமைப்பாளர், நியூசிலாந்துல இருக்கார். அவர் ஒரு தடவை அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடும் போது அவர் ஒரு தடவை ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தார். சார், நான் வந்து டப்பிங் பாடல்கள் நிறைய கேட்டிருக்கேன், ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு வெறும் டப்பாவுல கல்லளி போட்டா கட கட கடன்னு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி லிரிக் கொடுத்திருப்பாங்க. ஆனா டப்பிங் பாட்டு எழுதுறதுல ஒரு ஆளு தான் ஒரு உச்சமா இருந்தாரு. அவர் யாருன்னா வைரமுத்து. நேரடி தமிழ் படம் மாதிரியே இருக்கும், பாட்டு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நேரடி தமிழ் பாட்டு மாதிரி நீங்க தான் எழுதுறீங்க அப்படின்னு ஒரு வாழ்த்தினாரு. அது ரொம்ப மனசுக்கு ஒரு ஊக்கமாகவும் சந்தோஷமா இருந்தது. நல்ல விஷயம். இந்த மாதிரியான உற்சாகம் தான் உங்களை வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. இப்ப நீங்க எழுதின பாடல்களே உங்களுக்கு பிடிச்சமான பாடல், மறக்க முடியாத பாடல்னா எந்த பாடல் சொல்லுவீங்க? நிறைய பாட்டு இருக்கு. சமீபத்துல RDX ஒரு படம் வந்துச்சு. சரி. வந்து சாம்சியஸ் தான் அதுக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. அதுல வந்து ஒரு எல்லா பாடலும் நான் தான். அதுல தேவமதியேன்னு ஒரு பாட்டு சமூக வலைதளங்கள்ல அந்த பாட்டு ஆல் இந்தியா ஹிட். அதாவது நீல நிலவே நினைவில் அழகே, அதாவது சமூக வலைதளங்கள்ல போட்டு அடிச்சாங்க அந்த பாட்டை. அதுக்கு தான் நான் தமிழ் படுத்தி எழுதினேன். என்னுடைய பாட்டும் பயங்கர ஹிட் ஆகி
பேர் அதை பதிவா போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருந்தானா, தெய்வமதியே நினைவின் பதியே தாளகதியே துளியின் தெளிவே தாவி அமர்ந்த இதய ஈரகே நானல் தொடவே மனதில் குளிரே தானே மாறியும் பூமியும் பானமானதாலே 100 பொன்னிலா தோன்றவே நீயே என் கனாவே உரல் போலே காற்றில் வந்தன் உணர்வில் பணியின் தூவலே அப்படின்னு எழுதியிருந்த அந்த பல்லவி. அருமை, அழகா பாடிட்டீங்க பாட்டையே அப்படியே. ஆமா, இது பயங்கர ஹிட் ஆகி எனக்கு என்னைக்கும் மறக்க முடியாத பாடல்னா அதுதான். அதன் மூலம் எனக்கு ஒரு தமிழ் சினிமா பட வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பாடலை 1,00,000 பேர் பாத்திருக்காங்க. ஆமா, கண்டிப்பா சார். அருமையான விஷயம், அழகான விஷயம். ஒரு டப்பிங் பாடல இவ்வளவு பேர் பார்த்தது தான் உண்மையில. தனிமரமாயாகிறேன் உறக்கம் இன்றி வாடினேனே உன்னாலே நோகிறேனே தத்து தத்து தாவினேனே தனிமரமாயாகிறேன் உறக்கம் இன்றி வாடினேனே உன்னாலே நோகிறேனே. மலருது மலருது மனச்சுப்பி மலருது ஆசைகள் என்னை கொன்று புதைக்குதடி அலருது அலருது நீ இன்று அலருது இதயத்தில் அண்ணு கொண்டும் வெடிக்குதடி பதறுது பதறுது உதிரமும் பதறுது உடம்பினில் உள்ள கொப்போ நடக்குதடி. பனிமலை உருகி கரைந்த உயிர் துறந்தேன் வண்ணம் மிகு வரைகளை ஒளி கொண்ட சிதறலை கண்ட நிமிடமே கண் குளிந்தேன். ஒரு வெயிலிலே நான் ஒரு பனிமலை உருகி கரைந்த உயிர் துறந்தேன் வண்ணம் மிகு வரைகளை ஒளி கொண்ட சிதறல் கண்ட நிமிடமே கண் குளிந்தேன். கடற்கரை நீயே என் நதிக்கரை உங்கள் நான் நினைத்திடவே சுகமாக நடந்திட நீயே காதல் சாலையில் என் வாச தோட்டத்தில் பூக்கள் கூட்டமடி மலருது மலருது மனச்சுப்பி மலருது ஆசைகள் என்னை கொன்று புதைக்குதடி அலருது அலருது நீ
ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங். ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட். இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா? இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும். முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு. ஆனா அக்கா, பாரு, வருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி கொடுக்காம நழுவ முடியாது. சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட். ஆர்பிஐ சொல்கிறது, சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். கோடை வெப்பத்துக்கு பாய் பாய். நம்ம சாரதாசின் சம்மர் கலெக்ஷன்களுக்கு ஹாய் ஹாய். திருச்சி சாரதாஸ், வாங்க நினையலாம் நம்ம சாரதாசின் ஆடை வழியில். மங்களன் மங்களின் 45வது ஆண்டு விழா பொன்னான பாரம்பரியத்தின் சிறப்பு கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய பங்கான உங்களையும் மகிழ்விக்க தங்க நகைகள் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம். கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலைப்பயணம். இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைந்து தன்னுடைய கலைத்துறை பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் மாற்றுமொழி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் குறும்பட இயக்குனர் தமிழன் இளையா அவர்கள். மூலமாக உங்களுக்கு திரை இசை பாடல்கள் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களே, எந்த படங்களுக்கு எழுதிருக்கீங்க பாட்டு? அந்த படம் வெளிவந்து விட்டதா? அதில் இப்ப வெளிவர போகுது. சரி. அது அதிபதின்ற ஒரு படம், அது 4 மொழியில வெளிவிடுறாங்க. அதுல நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன். கண்டிப்பா இன்னும் ஒரு 2 மாதங்கள் அது வெளிவந்துடும். அதுதான் எனக்கு முதல் பாட்டு அமைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நேரடி தமிழ் படம் தான் அதுவும். டியூன்ட ஒரு படத்துல 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். சரி. என்னுடைய திறமையை மதிச்சு பல்ராம் அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அருமை. அதுக்கப்புறம் ஒரு டிவி சீரியல் வாடி ராசாத்தின்ட்டு ஒரு டிவி சீரியல் ஒரு 100 எபிசோட் போச்சு, தொலைக்காட்சியில் அதை ஒளிபரப்பு பண்ணாங்க. அதுல நான் முகப்பு பாடல் எழுதியிருந்தேன். அதுவும் ஒரு சிறப்பான பாடல். அந்த பாடல் முகேஷ் தான் பாடியிருந்தார். அதாவது இந்த அண்ணாத்த இந்த மாதிரி இதுல எல்லாம் பாடினார் பாருங்க. சரி. இப்ப பாடலாசிரியர் ஒரு பக்கம், உங்களுடைய இன்னொரு முகம் இயக்குனர் முகம், குறும்படங்கள். அதாவது 2 குறும்படங்கள் நீங்க இயக்கி இருக்கீங்க. எப்படி அந்த பயணம், எப்படி இயக்குனராகிய பயணம், குறும்படங்கள் இயக்கிய அனுபவம் எப்படி? அது என்னன்னா ஒரு காமெடியா இருக்கும் என்னுடைய அனுபவம். சொல்லுங்க. 2 அனுபவம். அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, என்னுடைய பாடலை இதுவரை தமிழ் சினிமா ஏத்துக்கவே இல்லையே, என்ன உள்ளே விட மாட்டாங்களே, தமிழ் சினிமாக்குள்ளேயே நம்ம போக முடியலையே, தரம் இருந்தோம், ஒரு பாட்டு கூட எழுத முடியலையே, நம்மளே கதவை உடைப்போம், நம்மளே படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்றதுக்கு முன்னோட்டமா தான் ஷார்ட் பிலிம் முதல்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டு அசால்ட் ஆறுமுகம் ஒரு ஷார்ட் பிலிமும், என் கடமை ஒரு நிமிட ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். சரி. அதுல இந்த இயக்குனராவது இன்னொரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கு பெரிய ஒரு ஃபீட்பேக்கே இருக்கு. இத ஒரு எப்படி சொல்றது, இதுக்கெல்லாம் முழுமையான காரணம் இன்பக்கலில். இன்பக்கலில் பாடலாசிரியர். ஆமா, பாடலாசிரியர். அவருக்கு நிறைய ஆல்பங்கள் பண்ணுவேன். அவர்கிட்ட ஒரு 3-4 பாடல்கள் எழுதியிருக்கேன். அப்ப அவரு ஒரு டியூன் கொடுத்தாரு, ஒரு நல்ல கானா டியூன். அதுக்கு காதல் எதிர்ப்பு பற்றி ஒரு கானா பாட்டு ஒண்ணு எழுதுனேன். அது ரொம்ப வேற லெவல்ல அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு எப்படியாச்சும் ஒரு வெளிக்கொண்டரணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால பாட்டு வரணும், நம்ம இயக்குனர் ஆவோமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த பாட்டு கண்டிப்பா இந்த பாட்டை தமிழ் சினிமா கொண்டு வரணும்ன்ற அந்த ஒரு வெறியில தான் நான் ஷார்ட் பிலிமே பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ கிறுக்கன் அம்மாங்கிற 2 ஸ்கிரிப்ட் போட்டு ரெடியா இருக்கேன். அதுல 1.5 கோடிக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, 2வது ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து திரைப்படத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, தயாரிப்பாளருக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கான அந்த வெற்றி அப்படிங்கிறது மிக அருகில் இருக்கு. மிக விரைவில் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். போரா 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 நெஞ்ச
தொட்டு போறா போறா கண்ண குழி சிரிப்பினில என்ன காந்தமாக இழுப்பவளே முத்து பல்லு வரிசையிலே என்ன மொத்தமாக முடிச்சவளே போரா 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 என்ன விட்டு போரா 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 நெஞ்ச தொட்டு போரா போரா பூந்தோட்டம் தந்த வாசம் நீயே கோடை தந்த தென்றல் காற்றும் நீயே அதிகாலை வந்த மழை தூறல் நீயே நீலவானம் தந்த வானவில்லோ நீயே இசையோடு இணைந்து வந்த ராகச்சுரமே கனவோடு பிரம்மன் படைத்த தேவதை இனமே அழகாலே அறிவாலே அமைந்தாயே சங்க தமிழே போரா 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 என்ன விட்டு போரா 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 நெஞ்ச தொட்டு போரா போரா தந்த வெண்மேகம் நீயே நற்பகலில் ஒளிரும் நட்சத்திரம் நீயே பால் நிலவில் பிறந்த மின்மினி நீயே முக்கணியில் வந்த நாளாங்கனி நீயே கரையோர நடனாடும் நாணல் தானே நதி தந்த நாகரிக நீயமானே மைவிழியே மாதுளையே காவியமே கம்பன் மகளே போரா 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 என்ன விட்டு போரா 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 நெஞ்ச தொட்டு போரா போரா கண்ண குழி சிரிப்பினில என்ன காந்தமாக இழுப்பவளே முத்து பல்லு வரிசையிலே என்ன மொத்தமாக முடித்தவளே போரா 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 என்ன விட்டு போரா 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 நெஞ்ச தொட்டு போரா போரா உங்க பையன் பொண்ணோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ நான் சொல்ற இந்த விஷயத்த தவறாம கேட்டுக்கோ. உங்க பசங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு காலேஜ்ல ஏற்படுத்தி கொடுக்கிற கேம்பஸ் இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானது. இப்போ டாப் MNC கம்பெனிஸ் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லூரியின் தகுதி அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கல்லூரிகளுக்கு மட்டும்தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அடிப்படையில கேம்பஸ் இன்டர்வியூக்கு போறாங்க. அப்படி பல முன்னணி நிறுவனங்களோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாங்கின கல்லூரி தான் நம்ம மகேந்திரா பொறியியல் கல்லூரி. NAC அமைப்பின் உயரிய அங்கீகாரமான A++ தரச் சான்றிதழ் பெற்ற கல்வி நிறுவனம். அப்புறம் என்ன, மகேந்திரால ஜாயின் பண்ணுங்க. கேம்பஸ் இன்டர்வியூல ஆஃபர் வாங்குங்க. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். நான் இப்போ திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேனா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் காலேஜ் என்பதால கிடைக்கும் நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610. கோடை பண்பை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலைப்பயணம். இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைந்து தன்னுடைய கலைத்துறை பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் மாற்றுமொழி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் குறும்பட இயக்குனர் தமிழன் இளையா அவர்கள். இப்ப இலக்கியத்தில் நீங்கள் எதிர்கொண்ட ஒரு சவாலான விஷயம்னா என்ன? இல்ல, சவாலான விஷயம் நிறைய இருக்கு. நான் பெருமையா நினைக்கிறது ஒண்ணுதான். அதாவது என்ன நம்பி ஒரு ஸ்பான்சர் வாய்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்கன்னு சொன்னா இல்லையா? ஆமா. அவங்க பேர் கோமதிராம்.
சரி. அவங்க அந்த ஒரு கவிதை தொகுப்பை ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த கவிதை தொகுப்புக்கு வந்து உலக தமிழ் பல்கலைக்கழக விருது வாங்கினேன். அருமை. அதுதான் எனக்கு அத பெருமையா நினைக்கிறேன். அது வந்து ஒரு மகிழ்வா நினைக்கிறேன். நீங்க வந்து அத வந்து ஒரு மகிழ்வா நினைக்கிறீங்கன்னா உங்களை வந்து உற்சாகப்படுத்தியவர்கள் அவர்கள். ஆமா, கண்டிப்பா. அதனால அதுதான் எப்பொழுதுமே சரி, ஒரு செயலை வந்து நாம் செய்யும் பொழுது அதற்கான அந்த பாராட்டு, அதற்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு உருவாகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் அழகா சொல்லிருக்கீங்க. அழகான விஷயங்கள், அழகான பயணம் உங்களுடையது. இப்ப இந்த பாடலாசிரியர், குறும்பட இயக்குனர், கவிதை புத்தகங்கள் எழுதிருக்கீங்க. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. இதுல உங்களுக்கு பிடித்தமானது எது? எழுதுவதா, இயக்குவதா, இல்ல வந்து பாடலாசிரியராக இருப்பதா? அதாவது நான் எழுத்தாளருங்கிறது பெருமைப்படுறேன். இரண்டும் இருக்குங்கள், எந்த கண்ணு பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி. கண்டிப்பா ஒரு எழுத்தாளர் இல்லை என்றால் ஒரு சினிமா துறையே கிடையாது. எதற்கு? அதாவது நம்மளுடைய அந்த முயற்சியை வந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருந்தால் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. உன் இதழ்கள் என்ன விலை? உன் முகக்கடை தெருவில் இதழ் பூக்களை பந்து விரித்துவிட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்கச் சொன்னால் எப்படி? வியர்க்கும் உன் இதழ் தேன் வியர்வையை என் கற்பனை நான் அக்கிக் கொண்டிருக்க உன் கண் தேன் பூச்சியோ என்னை முறைத்துக் கொண்டிருக்கிறது பார். உன் இதழ் வடிவம் இப்படி இருந்தால் பார்க்கும் முனிவன் கூட மோகரசம் பருகுவானடி. உன் இதழ்களை இதுவரை உணவுண்ணும் பிரதேசமாய் நினைத்திருந்த எனக்கு இப்போதுதான் புரிய வந்தது அது என் உணர்வுண்ணும் பிரதேசம் என. முகக்காம்பில் செம்பருத்தி பூ மலர்ந்த கதையோ உன் இதழ்கள்? இது என்ன வார்த்த வீணையை இசைக்கும் இதழ் தந்தியா? பேச்சு முத்திரையை உயிரில் இனிக்க இனிக்க பதிக்கும் இதழ் அஞ்சலகமா? ஒரே முக உரையில் சொருகப்பட்ட மேல் கீழ் என்ற இரண்டு கத்தியா? வாய்க்கடையில் பால் கலந்து கிண்டிய இரண்டு அல்வா துண்டுகளா? அதன் மேல் தூவப்பட்ட பல் முந்திரி பருப்புகளா? எப்படியடி சாத்தியம்? ஒரே முகச்செடியில் இரண்டு வகை கனிகள், கண்ண ஆப்பிளும் இதழ் கோவையும். முகக்கானகத்தில் துள்ளி துள்ளி உரையாடும் இரண்டு கண்கவர் மான் இதழ்களோ? அதெப்படி பலமே பழத்தை உண்ணும் அதிசயத்தை உன் இதழ் பழங்கள் அடிக்கடி நிகழ்த்துகின்றன. தினம் எச்சில் குளத்தில் குளித்தாலும் உன் இதழ் சாயம் கலைந்து போகாத அந்த மர்மத்தை பகிர்வாயா? ஆகா, சத்தம் என்ற ஓசைக்கு முன்னே முத்தச் சந்தத்தோடு இருவரி கவியாய் உலகினரை படித்து ரசிக்க வைத்தே சிக்கச் சிவேலென அமர்ந்தவாறு அவளின் அந்த இதழ்கள். இப்ப உங்களுடைய இந்த பயணத்துல வந்து பாடலாசிரியராக பாடல்கள் எழுதும் பொழுதும் சரி, குறும்படம் எடுத்த பொழுதும் சரி, உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா ஏதாவது இருக்கா? 2003 காலகட்டம். சரி. அப்போ வந்து கவிஞர் மு. சுரதா பாடலாசிரியர். சரி. அவருக்கு வந்து 80வது பிறந்த நாள். அப்போ திருவாரூர்ல வச்சு நடத்துறாங்க. அதை அப்போ என்னை அழைச்சிருந்தாங்க. நானும் அந்த மேடையில போய் கவிதை வாய்ச்சேன். கவிஞர் மு. சுரதாவும் மேடையில இருந்தாரு. கிட்டத்தட்ட 100 பேர் வாய்ச்சோம். வாசித்ததுக்கு பிறகு கவியரங்கம் முடிந்து அந்த கூட்டத்துல என்ன ஒரு முகமதியர் வாய்ச்சார, யாரு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எந்திரிச்சேன்னா கிட்டவா அப்படின்னாரு. பார்த்துட்டு எல்லாரும் வாய்ச்சாங்க, ஆனா நீ வந்து வேற மாதிரி வாய்ச்ச, நீ எழுதின அந்த கவிதை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, உனக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு, என்னை வந்து சென்னைக்கு வந்தா பாரு, இந்த இருக்க அட்ரஸ் முகவரியை கொடுத்தாரு. சரி. இன்ன வரைக்கும் அது என்னால மறக்க முடியல. அவர் வாக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலிக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் வந்து அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அது மாதிரி வாய்ப்பை தேடியும் நம்ம போனோம், கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் அதுல வந்து முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் நம்ம இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். நம்ம கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு உங்களுடைய இந்த பயணத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லணும். என்ன செய்தி?
கோடை பண்பலை 100.5 கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு எஃப்எம். கண்டிப்பா அது எல்லாரும் அத கேளுங்க, உங்க கருத்துக்களை கூறுங்க. ரெண்டாவது நான் என்ன இதன் மூலம் ஒரு செய்தி சொல்லணும்னா, ஓடுங்க தேடுங்க. ஒண்ணு கிடைக்கலையேன்னு சோம்பல் உட்கார்ந்துடாதீங்க. கண்டிப்பா ஓடுறவங்களுக்கு தேடுறவங்களுக்கு ஒரு நாள் கதவு திறக்கும். நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு கதவு திறக்கும். கண்டிப்பா ஒரு நாள் உச்சமடைவேன் என சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை சொல்லி முடிக்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சி ஐயா. இன்றைக்கு உங்களை கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி மூலியமா சந்திச்சதுல உங்களுடைய இந்த பயணம் தொடரட்டும். வெற்றி மிக அருகில் உங்கள் அருகில் இருக்கிறது. மிக விரைவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். நிச்சயமாக உங்களை ஒரு வெற்றி நிகழ்வில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுடைய எஃப்எம்முக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். கலைப்பயணம். இந்த வார கலைப்பயணத்தில் நம்முடன் இணைந்து தன்னுடைய திரைத்துறை பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் குறும்பட இயக்குனர் தமிழன் இளையா அவர்கள். அவரின் இந்த திரைத்துறை பயணம் மென்மேலும் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5. இதுவரை இணைந்து ரசித்து கேட்ட நேய உறவுகளுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பான ஜே ரகுராமன். கணினியாக்கம் ஒய் முகமது அலி. இனி வரும் நாட்கள் அனைவருக்கும் சிறப்பானதை அமையட்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.